ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம நியூ இயர் vlog தான் பார்க்க போறோம். அண்ட் என்னடா விளக்கு ஒரு விளக்கு மட்டும் எரியுதுன்னு பாக்குறீங்களா? எஸ், நாங்க வந்து நைட்டே வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த விளக்கு காலையில வரைக்கும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எங்க மாமியார் வீட்டு சைட்ல என்னன்னா நைட்டு வந்துட்டு நாங்க சாமி கும்பிட்டுட்டு தான் தூங்குவோம். சரி, இந்த வருஷம் கொஞ்சம் பாசிட்டிவா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நானும் காலைல எந்த சாமிலாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்து ஒரு அட்டனன்ஸை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டேன். அண்ட் அங்க பாத்தீங்கன்னா வந்து பிரசாதத்துக்கு சக்கரை பொங்கல் தான் கொடுத்தாங்க. சரி, நம்ம லைஃப் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அண்ட் வீட்டுக்கு வந்து நான் என்ன சமைச்சேன் அப்படின்னா இட்லியும் மட்டன் குழம்பு தான் செஞ்சிருந்தேன். அண்ட் யூஸ்வலா வந்து நான் மட்டன் சாப்பிட்ற ஆளே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் மட்டன்னாலே அப்படியே தெரிச்சு ஓடிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் நான் எடுத்து வைக்கல, அவரு தான் எடுத்து வச்சு இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருந்தேன் நான். அண்டு யார் யாரெல்லாம் என்ன மாதிரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்க போய் ஒரு அட்டண்டன்ஸை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் வந்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய் கிளம்பி போயாச்சு. அங்க போயிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் லாங் டிரைவ் போகலாம் தான் பிளான் பண்ணோம். பட் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியாலாம் எதுவும் கிடையாது. சரி, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்களும் போனோம். பார்த்தா வந்துட்டு ஆப்போசிட் சைட்ல அவ்வளோ டிராஃபிக். எங்கன்னா வண்டலூர் ஜூ பார்க்கிங்ல இருந்து சிக்னல் வரைக்கும் அவ்வளோ டிராஃபிக். அன்னைக்கு வந்துட்டு எல்லா கும்பலும் அங்கதான் இருப்பாங்க போல, அவ்வளோ டிராஃபிக்கா இருந்துச்சு. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டிரைவ் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்க அண்ணா வீடுலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. எங்கன்னா கோயிலுக்கு போலான்ட்டாங்க திடீர்னு. சரி, காலைல மட்டன் சாப்பிட்டோமே, குளிக்காம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு நைட்டு வந்துட்டு எல்லாரும் கிளம்பி கோவிலுக்கு போயாச்சு. எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்னமங்கலம், அதாவது தாகூர் காலேஜ் பக்கத்துல இருக்க குபேரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். கரெக்டா வந்து நாங்க கோயிலுக்கு போகும்போது மணி 8 மணி, கோவில் சாத்துற நேரம். கூட்டமும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவு தான் இருந்துச்சு, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்க சீக்கிரமா சாமி பார்த்துட்டு வெளியவும் வந்துட்டோம். ஈவினிங் அந்த சைடு நாங்க கிராஸ் பண்றப்ப வந்து 2 பேரிகேட் வச்சு கோயிலுக்கு போற ரூட்டே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க கூட்டத்தினால. அண்ட் நாங்க வந்து அங்க போகும்போது வந்து ஒரு 7:45க்கு மேல இருக்கும். அண்ட் நாங்க கோயில் க்ளோஸ் பண்ற டைம் தான் போனோம். அண்ட் கோவில் போயிட்டு என்னோட சிஸ்டர் அவங்க அம்மாவுக்கு பர்த்டே இன்னைக்கு, ஸோ அவங்களுக்கு கேக்லாம் கட் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலி டின்னரா பிளான் பண்ணி எல்லாரும் டின்னர் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அண்ட் இப்படிதான் போச்சு எங்க நியூ இயர். அண்ட் உங்க நியூ இயர் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.